إن الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الحاضرون، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى موصلة إلى رحمة الله. يقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس، ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் பிரம்மாண்டமான வையகத்தின் சொந்தக்காரனான அல்லாஹுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் உலகத்திற்கு ஒரு அருக்குடையாய் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராய் இறுதி நபியாய் வந்துள்ள எங்களுடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது அழகான முறையில் பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், நாளை மறுமை நாள் வரைக்கும் வர இருக்கின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்ததன் பின்னால், புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் ரயில்லமாமி பள்ளி வாயிலே நீரகாலத்தோடு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இஅ்திகாஃபுடைய நியத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் படைத்தவனான அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் அடியனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, இஸ்லாம் தெளிவான தூய்மையான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கம் பூமிக்கு மேலால பரவுவதற்கு, குறிப்பாக ஆசிய நாடுகளில் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா, பங்களாதேஷ் இது போன்ற நாடுகளில் இஸ்லாம் பரவுவதற்கு அடிப்படை காரணியாக இருந்த ஒரு விடயம், அது எம் முன்னோர்களுடைய வியாபாரமாக இருக்கிறது, வணிகமாக இருக்கிறது. எங்களுடைய முன்னோர்கள் வியாபாரத்தை, வணிகத்தை வெறுமனே பொருளீட்டுவதற்காக, தங்களுடைய வாழ்வாதார தேவைக்காக மாத்திரம் செய்யவில்லை. எங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் அதை இபாதத்தாக செஞ்சாங்க, அதை தஅவத்தாக ஆக்கினாங்க. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, எங்களுடைய முன்னோர்களுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு முறையாக சரியாக இருந்தது என்று சொன்னால், எங்களுடைய மூதாதையர்களுடைய வியாபாரங்களை, அவங்களோட கொடுக்கல் வாங்கல, அவங்களோட தன்மைகளை, அவங்களோட அஹ்லாக்க பார்த்த மாற்று மதத்தவர்கள் எத்தனையோ பேர்கள் அந்த வியாபாரத்தின் மூலமாக, அந்த அஹ்லாக்கின் மூலமாக கவர்ந்து இஸ்லாத்துக்குள் சாறை சாறையாக நுழைந்தார்கள். இன்று ஆசிய நாடுகளில் நானும் நீங்களும் கலிமாவோடு, நானும் நீங்களும் இஸ்லாமியராக இந்த உலகத்திலே பூமிக்கு மேலால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதற்குரிய காரணிகளில் எங்களுடைய முன்னோர்களுடைய வியாபாரமும் காணப்பட்டது என்ற வரலாறை மறுக்க முடியாது. சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன்
உண்மை சொல்லக்கூடிய நம்பிக்கையான வியாபாரி, உண்மை பேசக்கூடிய நம்பிக்கையான வியாபாரி நாளை மறுமையில் நபிமார்களோடு இருப்பார். சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, இன்று வேண்டும் என்றால் சாதாரண ஒரு தட்டு கடை வைத்திருக்கலாம், பேமெண்ட்ல வியாபாரம் செய்யலாம். இன்னும் சிலர்கள் மாடி கடைகள் வைத்திருக்கலாம். சகோதரர்களே, துனியாவுடைய அடிப்படையில் வித்தியாசம் இருக்கிறது, ஏற்றம் இறக்கம் இருக்கிறது. மாடா மாளிகையில் போன்று பெரும் பெரும் கடைகள், பெரும் பெரும் செல்வந்தர்களாக வியாபாரிகளாக இருக்கலாம். அதே நேரத்தில் அதே கடைக்கு கீழால், அதே கடைக்கு முன்னால், அதே கடைக்கு பக்கத்தில் சாதாரண ஒரு பேமெண்ட் வியாபாரியாக இருக்கலாம். நாளை மறுமையிலே இந்த இரண்டு வியாபாரிகளுடைய அந்தஸ்தும் உண்டு. சகோதரிகளே, பெரியார்களே, வாலிபர்களே, இன்று அவர் பேமெண்ட்ல இருக்கலாம், இன்று அவர் சாதாரண தட்டுக்கடையோடு இருக்கலாம். நாளை மறுமையிலே நபிமார்களோட, இன்றைக்கு அனுராதபுர டவுன்ல சாதாரண பேமெண்ட்ல, நாளை மறுமையில் அவருடைய அந்தஸ்து நபிமார்களோட, நபிமார்களோட, உண்மையாளர்களோட, தியாகிகளோட நாளை மறுமையில் கண்ணியமான அந்தஸ்தை அடைவார். நபியவர்கள் சொன்னார்கள், அத்தாஜுரு சதூக்குல் அமீன், உண்மை சொல்லக்கூடிய நம்பிக்கையான தொழிலாளி. சகோதரர்களே, பெரியார்களே, எனவே வியாபாரம் என்ற அடிப்படையில் நான் நினைக்கிறேன் இந்த மிம்பர்ல ஏராளமாக வியாபாரம் சம்பந்தமான ஹுதுபாக்கள் நடந்திருக்கு. இந்த அதிகமானவர்கள் பஜாரோட இருக்கிறாங்க, டவுனோட இருக்கிறாங்க. வரக்கூடியவர்களும் வியாபார நோக்கத்தில் வந்திருப்பாங்க, போகக்கூடியவங்களும் வியாபார நோக்கத்தோட இருக்கிறவங்களும் வியாபாரம் சம்பந்தமான நிறைய ஹுதுபாக்களை இந்த மிம்பர் மேடையிலிருந்து உலமாக்கள் செஞ்சிருப்பாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அவர்கள் செய்த அதே தோரணையில் தான் சற்று வித்தியாசமாக, சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, வியாபாரம் நபிமார்களோட நாளை மறுமையில் இருக்கணுமா? வியாபாரத்தின் மூலமாக, தொழில் மூலமாக, வணிகத்தின் மூலமாக நாளை மறுமையிலே நபிமார்களோடு, சித்தியங்களோடு, சுஹதாக்களோடு இருக்கணுமா? முதலாவது நியத்தை, நோக்கத்தை சரியாக்கிக்கோங்க. வியாபாரத்துடைய நோக்கம் என்ன? சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வியாபாரத்துடைய நோக்கம் இதுதான் நியத், இதுதான் நியத். இன்னமல் அமாலு பின்னியா, ஒவ்வொரு அமல்களும் நியத்தை கொண்டுதான். மன் தலபத் துன்யா ஹலாலன், நபிகள் சொன்னார்கள், யார் ஹலாலான முறையில் வியாபாரம் செய்கிறார், இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா, அடுத்தவர்களிடத்தில் கை நீட்டு விடக் கூடாது, பத்தினித்தனமாக வாழ வேண்டும் என்பதற்காக, வஸஅயன் அலா அஹ்லிஹி, முதலாவது நோக்கம் ஹலாலா வியாபாரம் செய்யறாரு, முதலாவது நோக்கம் யாட்டையும் செகண்ட் ஆக கூடாது. இஸ்லாம் எங்கேயும் யாட்டையும் செகண்ட் ஆகிறத இஸ்லாம் விரும்பல. தன்மானம். நபியோடு சொன்னார்கள், மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், தன்னுடைய உரிமைக்காக போராடி மரணிப்பவர் ஷஹீதுடைய அந்தஸ்து. இஸ்லாம் எங்கேயும் உரிமையை விட்டு கொடுக்க சொல்லல. உன்னோட ரைட்ஸ் நீ பேசு. ஒரே ஒரு இடத்துல நபியவர்கள் இஸ்திஸ்னா செய்தார்கள். உன்னுடைய உறவுகளுக்கு முன்னால, உன்னுடைய குடும்பத்துக்குள்ளால நீ பெரும் அடிச்சிடாத, உன்னுடைய குடும்பத்துக்குள்ளால நீ உன்னுடைய ரைட்ஸ் பேச போகாத. அங்க விட்டு கொடுக்கணுமா, விட்டு கொடு, குடும்பத்தை சேர்ந்து நட என்ற அந்த கட்டளை தவிர ஏன இடங்கள்ல இஸ்லாம் எங்கேயும் தலை குடிஞ்சு போன்னு சொல்லல. உன்னுடைய ரைட்ஸ் பேசு, உன்னுடைய உரிமையை பேசு. சகோதரர்களே, எனவே தன்மானம் முதலாவது நியத்து. பிசினஸ் செய்தாரே, முதலாவது நியத்து வரணும் அவர் உள்ளத்துல, யாத்தையும் கை நீட்டக் கூடாது, பத்தினித்தனமாக வாழும். இரண்டாவது வஸஅயன் அலா அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கும், குடும்பத்துக்கு செலவழிக்கிறதுக்கு கணக்கு பார்க்க கூடாது. எல்லாம் சதகா சதகா சதகா, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு, வாப்பாக்கு, உம்மாக்கு. சகோதரர்களை, சிலர்கள் கால் பண்ணி கேட்பாங்க, வாப்பாக்கு சுகம் இல்ல, உம்மாக்கு மருந்து எடுக்கணும், ஜக்காத்துல ஒரு பங்கு கொடுக்கணுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, ஜக்காத்துல என் வாப்பாக்கு ஒரு பங்கு கொடுக்கலுமா? நோயாளியா இருக்கிறாரு, அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவது நோக்கம் யாத்தையும் கை நீட்டக்கூடாது. இரண்டாவது நோக்கம் தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கணும். மூணாவது நோக்கம் தஅத்துஃபன் அலா ஜாரிஹி, தன்னுடைய அக்கம் பக்கம், தன்னுடைய பக்கத்து வீட்டார்கள், சுற்றத்தார்களுக்கு உதவி செய்யணும், உபகாரமாக நடந்து கொள்ளணும் என்ற மூன்று நோக்கத்துக்காக. முதலாவது யாத்தையும் கை நீட்டக்கூடாது, இரண்டாவது குடும்பத்துக்கு செலவழிக்கணும், குடும்பத்தோட மட்டுமில்லை, தன்னுடைய குடும்பத்தவர்கள், உற்றார்கள், உறவினர்கள், அயல் வீட்டார்களுக்கு செலவழிக்கணும் என்ற நோக்கத்தில் யார் பிசினஸ் செய்றாங்களோ, நபி அவர்கள் சொன்னார்கள், லக்கியல்லாஹ யௌமல் கியாமா வ வஜ்ஹுஹு கல் கமரி லைலத்துல் பத்ர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வியாபாரியுடைய, அந்த பிசினஸ் மேனுடைய
முகம் நாளை மறுமையில 14ஆம் இரவு சந்திரனை போன்று பிரகாசமாக இருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் சந்திப்பார். முகம் 14ஆம் இரவு பிரகாசமான அந்த சந்திரனை போன்று இருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ்வை சந்திப்பார். அதே நேரத்தில் நபி சொன்னார்கள் அடுத்த கட்டத்தை, ஒமன் தலப துன்யா ஹலாலன், ஹலாலா சம்பாதிக்கிறாரு. சகோதரர்களை நல்ல விளங்கிக்கோங்க, நாங்க ஹராத்த பத்தி பேசவே இல்லை, ஹராத்த பத்தி பேசல, ஹலால பேசுறேன். சகோதரர்களே, இரண்டாவது சொன்னார்கள் ஒமன் தலப துன்யா ஹலாலன், ஹலாலத்தை சம்பாதிக்கிறாரு. நோக்கம் முஃபாஹிரன், பெருமடிக்கணும். ஹலாலா உழைக்கிறாரு, பெருமடிக்கணும் நியத்து இருக்குது. முராயன், அடுத்தவங்களுக்கு காட்டணும். அவருக்கு ஏழும்டா எனக்கு வேளாது, நானும் சமூகத்தில் பெரிய ஆள் தான், சமூகம் என்ன மதிக்கணும் என்ற நோக்கம். முகாசிரன், நிறைய சேர்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும் என்ற நோக்கம். ஹலால தான் சம்பாதிக்கிறாரு, ஹராம் இல்ல, ஹலால சம்பாதிக்கிறாரு. நோக்கம் அடுத்தவங்களை காட்டணும், பெருமாட்டிக்கணும், அடுத்தவங்களை தரக்குறைவா நினைக்கணும், நான் கொஞ்சம் கொலவை உசத்தி கொள்ளணும். முகாசிரன், இன்னும் நிறைய தேடணும் என்ற நோக்கத்தில் யாரு சம்பாதிக்கிறாங்களோ, ஹலாலா சம்பாதிச்சாலும் சரி, நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்திலே அந்த மனிதன் அல்லாஹ்வை கோபம் கொண்ட நிலைமையில் சந்திப்பான். ஹலாலா தான் உழைச்சாரு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காது. ஹலாலா உழைச்சாரு, நோக்கம் நியத்து பிழையாக இருக்குது, அல்லாஹ்வை கோபம் கொண்ட நிலைமையில் சந்திப்பார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா 5 கேள்விகளை கேட்பான். நபி சொன்னார்கள், லா தஸாலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் 40 அவ் 50. நாளை மறுமையிலே 4 அல்லது 5 கேள்விகள் ஒரு ஆணுடைய மகனத்தில் ஒருவரிடத்தில் கேட்கப்படும். அந்த கேள்விகளில், அந்த 5 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாத வரையில் தான் வைத்திருக்கக்கூடிய காலை அடுத்த 8 நகர்த்த முடியாது, அசைக்க முடியாது, அதற்கு பதில் சொல்லாத வரையில். 5 கேள்வி, பதில் சொல்லாம அடுத்த ஸ்டெப் கால தூக்க ஏலாம். அதுல 2 கேள்வி வியாபாரம் சம்பந்தம். அன்மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, அவன் சொத்துக்கள், அவன் சம்பாதிச்சது கேட்கப்படும், அவனுடைய சம்பாத்தியத்தை பற்றி கேட்கப்படும். மின் ஐன இக்தஸபஹு, எங்கிருந்து சம்பாதிச்சாய், எப்படி சம்பாதிச்சாய், வ ஃபீமா அன்ஃபகஹு, எங்க செலவழிச்சாய். சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, இதிலே നിങ്ങൾക്ക് விளங்குறது தெரியுமா? நாளை மறுமையில கேள்வி கணக்கில ஒரு மனிதத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வியில 140 விதமான கேள்வி வியாபாரம் சம்பந்தமானது. 5க்கு 2 5ல 2 வியாபாரம் 140 வியாபாரம் சம்பந்தமாக. சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, அன்பாண்டவர்களே, நபி சொன்னார்கள், இன்ன அத்யபல் கஸ்பி கஸ்பு துஜ்ஜார், உலகத்தில் ஆக சிறந்த தூய்மையான அழகான சம்பாத்தியம் யாருடைய சம்பாத்தியம் தெரியுமா? வியாபாரியுடைய சம்பாத்தியம். இன்ன அத்யபல் கஸ்பி கஸ்பு துஜ்ஜார், உலகத்திலே ஆக சிறந்த தூய்மையான சம்பாத்தியம் ஒரு வியாபாரியுடைய சம்பாத்தியம் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 நிபந்தனை சொன்னார்கள், 7 தன்மைகளை சொன்னார்கள். நல்லா கேட்டுக்கோங்க வியாபாரிமார், தூங்கிட வாகனம் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க உழைக்கிறது, நீங்க சம்பாதிக்கிறது பெஸ்ட், ஆக சிறந்த சம்பாத்தியம். பின்னால நபி அவங்க 7 தன்மைகளை சொன்னாங்க. எப்படிப்பட்ட வியாபாரி தெரியுமா? அல்லதீன இதா ஹத்தஸூ லம் யக்திபூ, பேசினா போய் பேச மாட்டாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, பொய் சொல்லி வியாபாரம் செய்யறவங்க, அன்பார்ந்தவர்கள் எல்லாம் பாதுகாக்கணும். இந்த கேட்டகரிக்குள்ளால, இந்த கூட்டத்துக்குள்ளால அவர் வரமாட்டார். பொய் இல்லாம வியாபாரம் செய்யலுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களோட முன்னோர்கள் செஞ்சாங்க, இன்னமும் ஹயாத்தோட நிறைய பேர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க. அவங்களோட வாயில பொய்யே கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, தெரியாண்டுவாங்க. கவனமா வியாபாரம் செய்யும். இந்த பிராண்ட் இது ஸ்ரீலங்கண்டது, எங்கட நாட்டு சாமான் உறுதியாக தெரியுமா? எங்கட நாட்டு சாமான் இது இந்தியாடது, மேட் இன் இந்தியா, இது மேட் இன் மலேசியா, இது மேட் இன் ஜப்பான், இது மேட் இன் தாய்லாந்து. சகோதரர்களே, தெரிஞ்சா சொல்லணும், தெரியாதா உண்மையிலே எனக்கு தெரியாது.
இது சாயம் போகுமா? போகாது. அடிச்சு சொல்ற சாயம் போகாது, பயப்படவே தேவையில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, சிலர்கள் சத்தியம் செய்து வியாபாரம் செய்கிறார்கள். சத்தியம் செய்து வியாபாரம் செய்கிறார்கள். நபிகள் சொன்னார்கள், அல் ஹலிஃபு மன்ஃபஅத்துல் இஸ்லாம், வியாபாரம் போகும். சத்தியம் செஞ்சு செஞ்சு விக்க விக்க அல்லாஹ் மீதானே வல்லாஹி வல்லாஹி என்று வியாபாரம் செய்றாரு. சத்தியம் பண்ணி பண்ணி வியாபாரம் செய்றாரு. நம்பி நிறைய பேர் எடுத்துட்டு போவாங்க, வியாபாரமும் போகும். சகோதரர்களே, உண்மையா இருந்தாலும் சத்தியம் பண்ணிடலாம். உண்மையிலே ஸ்ரீலங்காட சாமான் தான், இல்லாட்டி அவரோட ப்ராடக்ட் தான், அது உண்மை, 100% உண்மை. ஆனாலும் சத்தியம் செஞ்சிடக்கூடாது. நபிகள் சொன்னார்கள், சத்தியம் செய்வது வியாபாரம் நடக்கும். மம்ஹகத்துல் லிர்ருப், லாட்சிக்கு போறது எங்கால போறன்னு விளங்காம இருக்கும். பரக்கத்தை அழிச்சிடும். சகோதரர்களே, பரக்கத்துனா கனியும் கிடைக்கிறதா? நிறைய கிடைக்குது. இது பரக்கத்தா? சகோதரர்களே, பரக்கத்துடைய தெளிவான அர்த்தம் எங்களுக்கு தெரியும். உலகத்தில் பரக்கத்துக்கு சொந்தக்காராக்கள் முஸ்லிம்கள் மாத்திரம்தான். மாற்று மத சகோதரர்கள், எங்கட சகோதர இனத்தவர்கள் கோடான கோடி பில்லியன் ட்ரில்லியன் உழைச்சாலும் அவங்களுக்கு பரக்கத் என்ற வார்த்தை இல்ல. நல்ல விலை கொள்ளணும், பரக்கத் அவங்களுக்கு இல்ல. பரக்கத் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காராக்கள் நானும் நீங்களும் தான். சகோதரர்களே, பரக்கத்து தெரியுமா? உள்ளத்துல சரியான நிம்மதி, சரியான ரிலாக்ஸ், தலைக்கு பாரமே இல்லை. காலையில பஸாருக்கு வந்தாரு, வீட்டுக்கு போறாரு, சிரிச்ச முகத்தோட போறாரு, மனைவி வெல்கம் பண்றா, வீட்டுக்குள்ளால எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த நாள் வாராரு, அவரோட வாழ்க்கை இப்படியே ஓடிக்கொண்டு போகுது. மாஷா அல்லாஹ், ரிலாக்ஸ் ஆகிறார். அல்ஹம்துலில்லாஹ். சிலவங்க நிறைய உழைப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலம்மா நஸூ மா ذكروا به فتحنا عليهم ابواب كل شيء. இந்த ஆயத்தை நல்லா விளங்கிக்கோங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم ابواب كل شيء. யார் துனியாக்கு பின்னால ஓடுறாங்களோ அதுல தஃப்சீர் தான். ஹலால் ஹராம் விளங்குதில்லை, வட்டி விளங்குதில்லை, அடுத்தவங்களோட பதுவா விளங்குதில்லை. அவரோட பாட்டுக்கு சத்துக்கு வியாபாரம் செஞ்சு கொண்டே போறாரு, தேடிக்கொண்டே போறாரு, தேடுறாரு. அல்லாஹ் கொடுக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொல்லப்பட்டதை மறந்து, குர்ஆன ஹதீஸ மறந்து, அல்லாஹ் ரசூல மறந்து வியாபாரம் செய்றாரு, தொழில் செய்றாரு, துனியாவை தேடுறாரு. அல்லாஹ் சொல்றான், ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, நாங்க எல்லா வாசலையும் திறந்து கொடுப்போம்ன்றான் அல்லாஹ். சிலவங்க யோசிக்கலும், தொழுகையாளிகள் நல்லவங்க, தஹஜ்ஜுதுக்கு வாரவங்க, அஞ்சினர் தொழுறவங்க யோசிக்கலும், என்னடா இது, நான் வியாபாரம் செய்றேன், அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சோதனையா தனிக்குது, ஒரு முன்னேற்றம் இல்ல, ஜாதி வாக்குல எனக்கு பக்கத்து கடைக்காரன், எனக்கு அங்கால கடைக்காரன், ஏன குடும்பத்தில் உள்ளவன், அவனுக்கு தொழுகையும் இல்ல, இபாதத்தும் இல்ல, ஹராமும் இல்ல, ஹலாலும் இல்ல, வட்டியும் இல்ல, பினான்ஸ் ஓடிக்கொண்டிருக்கிறான், ஓடி எடுக்கிறான், ஓடாம எடுக்கிறான், ஓடி எடுக்கிற பேங்க்ல ஓடி எடுக்கிறான், ஓடாம எடுக்கிறான், எல்லாம் எடுக்கிறான். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். எனக்கு தான் சரியான சிரமமா இருக்கு, ஆனா நான் சரியா தான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, எல்லா வாசலையும் திறந்து கொடுப்போம். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா இதா ஃபரிஹூ பிமா ஊது, எல்லாம் கிடைச்சிட்டு கிடைக்க உள்ளத்துல சந்தோஷம், உள்ளத்துல உள்ள பெருமை சந்தோஷம், அப்படியே தொப்புக்கு போவாரு. அவரை வெள்ளங்காம தொப்புக்கு போற நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அஹஸ்னாஹும் பக்தத்தன், திடீர்னு ஒரு புடியோட பிடிப்போம், ஃபஇதாஹும் முப்லிசூன், தௌபா செய்ய கூட சந்தர்ப்பம் கிடைக்காது. சகோதரர்களே, பெரியார்களே, நான் அக்குர்ணையிலிருந்து வந்திருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். அக்குர்ணைக்கு வெள்ளம் புதுசு இல்ல, பழசு. அக்குர்ணைக்கு வெள்ளம் புதுசு இல்ல, பழசு. ஆனா அக்குர்ணையை தாண்டிய சில பகுதிகள், அக்குர்ணைக்கு வெள்ளம் வருது, அது ரெண்டாவது செய்தி. அதை நாங்க பேசுவோம் புறவு. சகோதரர்களே, நிறைய பேர் கமெண்ட் பண்ணினது, நிறைய பேர் சொன்னது என்ன, அங்க அநியாயம் செய்யறான், அப்படி செய்யறான், இப்படி செய்யறான், இல்லையா இருக்கிறா, அது ரெண்டாவது செய்தி, அதை பேச வரல. அக்குர்ணையிலிருந்து வெள்ளத்தில் அடிபட்டு போன சாமான்களை தூக்கினவங்க, ஆத்துல இருந்து பாலத்துல இருந்து வார சாமான எல்லாம் தூக்கி எடுத்தவங்க, அல்லாஹ் இந்த முறை அடிச்சால் எப்படி தெரியுமா? இப்படி போகல, அப்படி வந்துச்சு. சகோதரர்களே, அக்குர்ணையில 11 அடி வெள்ளம், அந்த ஏரியால வெள்ளம் இல்ல, இதுவரை காலமும் அப்படிதான் சரித்திரம். இந்த முறை அக்குர்ணையில வெல்கம் போர்டோட, இதுல நிறைய அக்குர்ணைக்காரர்கள் இருப்பீங்க, வெல்கம் போர்டோட 3 அடி தண்ணி, எங்க வெள்ளம் வராதோ அங்க 7 அடி. கடைக்குள்ள வந்து கேட்கிறான், ஒவ்வொருட மெத்தனை அடிக்கியது, மெத்தனை அடி துணை அப்படி அடி ஹட்டா காவாரி. அல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ்க்கு எடுக்கலும். அதுக்காக கெலியோ கம்பல மக்கள் மோசமான ஆக்கள் இல்ல, அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை.
மலைக்கு முந்தின 26ஆம் தேதி பெரும் கோடீஸ்வரன். அவருடைய யோசனை, அவருடைய டேலண்ட், அவருடைய பிசினஸ் மைண்ட் எல்லாம் பெரிய லெவல், இன்டர்நேஷனல் லெவல். 27ஆம் தேதி இரவு 0, 5 இல்ல, 5 6 7 போகலும், 10 11 12 போகலும் 0. எத்தனையோ வருஷ கணக்கு சேர்த்து வச்சது ஒரு மலை, எதிர்பார்க்காத மலை. நான் சொல்றேன், இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அஹஸ்னாஹும் மக்தத்தன், திடீர்னு பிடிப்போம், திடீர்னு பிடிப்போம். நபி அவங்க சொன்னாங்க, இதா ரஅய்தல்லாஹ யுஅத்தில் அப்த அலா மஆசிஹி மா யுஹிப்புஹு மின துன்யா. அல்லாஹ் ஒரு மனிதன் பாவம் செய்ய 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 கொடுத்து கொண்டே போறான். வியாபாரம் ஒரு கடை தான், சின்ன கடை தான் ஆரம்பிச்சாரு. இப்ப பஜார்ல எத்தனையோ கடை, எத்தனையோ பில்டிங், எத்தனையோ வாகனம், எத்தனையோ வீடு. நல்ல மக்கள் யோசிக்கிற, என்னடா அவனுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கிறான், நாங்க இதே நிலையில தான் இருக்கிறோம். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் பாவம் செய்ய 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 அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறானா, ஃபஇன்னமா ஹிய இஸ்திதராஜ், அல்லாஹ் உட்றான், விட்டு பிடிக்க போறான். எப்ப பிடிப்பான்னு தெரியாது. ஷரியா இந்துட்டோமா, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ், அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான், தக்வாதாரிகள், ஈமான்தாரிகள் அவங்களுக்கும் நாங்க திறந்து கொடுப்போம். எப்படி தெரியுமா, லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியுடைய பரக்கத்துடைய வாசல்களை திறந்து கொடுப்போம்னு சொல்றான். ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் பாத்தீங்களா? பாவம் செய்யறவனுக்கு துனியாட எல்லா வாசலையும் திறந்து கொடுப்போம் என்ற அல்லாஹ் தக்வாதாரிகளுக்கு, முத்தகீன்களுக்கும் அதே வார்த்தையை தான் சொல்றான். ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம். அந்த பாவிக்கு பரக்கத் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தல, முஃமினுக்கு அல்லாஹ் பரக்கத் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். எனவே வியாபாரி முதலாவது விஷயம், வாயில போய் வந்துடக்கூடாது. இரண்டாவது, வைதத்துமின் மூலம் யஹூனு, நம்பிக்கை வைக்கப்பட்ட மோசடி துரோகம் செஞ்சிடக்கூட, அமானிதம் பேணணும். மூணாவது சொன்னாங்க, வைதா வஅது லம் யுக்லிஃபு, வாக்களிச்சா மாறு செஞ்சிடக்கூடாது, வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டார்கள், அப்படியான வியாபாரிகள். மூன்றாவது தன்மை. நாலாவது தன்மை, வைதா பஅு லம் யம்தஹு, அவங்க வியாபாரம் செய்கிட்ட அவங்களோட பண்பு எப்படின்னு கேட்டா, பக்கத்து கடைக்காரன் சாமானத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி, அது சரியில்லை, அது பிராண்ட் குவாலிட்டி குறைஞ்சது, அது சைனா ஐட்டம், நாங்க விற்கிறது இந்தியன்றது குவாலிட்டி, அவன் விற்கிறான். சிலவங்க சொல்ற வியாபாரத்துக்கு அதெல்லாம் மன்னிக்கணும். ஒரு வாங்குறவரே அங்கே விசாரிச்சு கொண்டு வராரு. விசாரிச்சு கொண்டு வந்தோடனே இவருடைய கடையில 1000 ரூபாய், பக்கத்து கடையில 800 ரூபாய். இவர் சொல்ற, அப்படி சாமான் நான் உங்களுக்கு 600 ரூபாய் தருவேன். எவ்வளவு தருவேன்? 600 ரூபாய்க்கு. சாமான பார்க்கவும் இல்ல, பேசவும் இல்ல, கதைக்கவும் இல்ல. சகோதரர்களே, உண்மையான வியாபாரி, இஸ்லாமிய வியாபாரி அடுத்த கடைக்காரன் சாமானத்தை ஒரு நாளும் இகழ்ந்து தரம் குறைச்சி தேவையில்லாம பேசி வியாபாரத்தை கெடுக்க மாட்டான். எனக்கு புரியுள்ளது, எனக்கு கிடைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். செட்டி தெருவுல ஜுவலர்ஸ் திறந்திக்கிற யார நம்பி? எல்லாம் எல்லாம் தண்ணீர், எல்லாம் நகை ஜுவலர்ஸ், யார நம்பி எப்ப திறந்திப்பான்? அதுல இருக்கிற தமிழ் சகோதரர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லாம போனா, ரப்பு தான் ரஸாக், ரப்பு தான் ராஸிக், அவன் தான். ஒன்றை கொண்டு மட்டுமாக இல்லை, எல்லாம் அல்லாஹ் செய்றான். சகோதரர்களே, ஒரு வியாபாரியுடைய நாலாவது தன்மை எப்படிக்கும், அடுத்தவங்கட சாமான ஒரு நாள் புகழ் இகழ்ந்து பேச மாட்டாரு. அதே நேரத்தில் அஞ்சாவது தன்மை, வைதஷ்தரவு லம் யதும்மு, ஒரு சாமான் உண்ட வாங்க கிட்ட அதுல இல்லாத குறையெல்லாம் சொல்லி அதை விலை குறைக்கிறதுக்காக சிலவங்க போய் சொல்றேன், அது நீங்க இந்த சாமான வச்சு கொண்டிருக்கிறீங்க, சாமான் வந்து வருதாமே, இதை விட நல்லது வருதாம், இது இப்ப 1000 ரூபாய், நான் சரி 1000 ரூபாய்க்கு எடுக்கிறேன், அது சாமான் வந்தா உங்களோட 500 ரூபாய்க்கும் போதாவா? 500 ரூபாய்க்கும் போறாது. அவர் பயப்பு விட்டுறேன், உண்மை நடந்துருமோ இல்லைண்டா, அதுல இல்லாத குறையெல்லாம் சொல்றேன், அதுல இப்படி அப்படி பொய்ய சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி அவர் 1000 ரூபாய்க்கு வச்சிருந்த சாமான 500 ரூபாய்க்கு துட்டு தைக்க காட்டிக்கிற. இவர் நினைக்கிற இது பிசினஸ் ட்ரிக்ஸ், இதுதான் புத்திசாலித்தனம். ஒரு சாமானத்தை 1000 ரூபாய்க்கு வாங்கி 1200 ரூபாய்க்கு விற்கிறது புத்திசாலித்தனம் இல்ல, 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு வாங்கி 1200 ரூபாய் விற்கிறது, இதுதான் புத்திசாலித்தனம். இது ஒரு முஃமினுடைய பண்பு இல்ல, இது ஒரு முஃமினுடைய பண்பு இல்ல. நபி அவங்க சொன்னாங்க, வைதஷ்தரவு, அந்த வியாபாரிகள் வாங்கினா வாங்கிக்கிட்ட அந்த சாமான தரக்குறைவாக தர குறைச்சு அடிச்சு துட்டு தைக்க அடிக்க மாட்டாங்க. ஆறாவது சொன்னாங்க, வைதா கான அலைஹிம் லம் யும்திலு, கடன் இருந்தா கொடுக்குமதி இருந்தா பிற்படுத்தவும் மாட்டாங்க. ஜெனுவின் அழிக்கணும். சிலவங்க எப்ப கொடுத்தாலும் அவர் தான் கொடுக்கணும், இன்றைக்கு கொடுத்தாலும் அவர் தான் கொடுக்கணும், நாளன்றைக்கு கொடுத்தாலும் அவர் தான் கொடுக்கணும். அதுல ஒரு கஞ்சத்தனம், கொடுக்கணுமே இப்ப கொடுப்போம். அல்லாஹ் மன்னிக்கணும். வாங்க இருந்தா ஓட்டி போய் வாங்கிடுது, எல்லாம் செய்யறது. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
குடுக்கைன்னா யோசிக்கிறேன். ஏழாவது சொன்னாங்க இதா கான லஹும் லம் யுஸிரு, அவங்களுக்கு வருமதி இருந்தா தவணை கொடுப்பாங்க. சரி, ஒரு மனுஷன் சாமான் எடுத்து போனாரு, கொஞ்சம் முன்ன பின்னாகிருச்சு, சரி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் தாரு, இன்னும் சந்தர்ப்பம் தாரு, என்ன டைம் தாரு, சரி கொஞ்சம் தானே, சரி நான் ஹலால் சொல்றேன். சகோதரர்களே பெரியார்களே, இந்த 7 தன்மைகளும் உள்ள வியாபாரியுடைய சம்பாத்தியம் தான் உலகத்திலே ஆக சிறந்த சம்பாத்தியம். திரும்ப சொல்றேன், பொய் சொல்ல மாட்டாரு, நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டாரு, வாக்களிச்சா மாறு செய்ய மாட்டாரு, அடுத்த சாமான விற்கும் போது புகழ்ந்து அவர் அடுத்தவங்களோட சாமானத்தை எல்லாம் இகழ்ந்து அதை தரம் குறைச்சி அவருடைய ப்ராடக்ட் தான் நல்ல சொல்லி ஒரு நாள் வியாபாரம் செய்ய மாட்டாரு. வாங்கும் போது அதை தரம் குறைச்சி துட்டுதைக்க அடிச்சு தெரிஞ்சு கொண்டு, அது பொறுமதியான சாமான் தெரியும், தெரிஞ்சு கொண்டு அதை துட்டுதைக்க அடிச்சு அப்படி வாங்கவும் மாட்டாரு. 6வது சொன்னாங்க கடன் இருந்தா உடனே ஜெனியூனா கொடுப்பாரு. 7வது சொன்னாங்க தருமதி இருந்தா வருமதி இருந்தா விட்டு கொடுப்பாரு. இதுதான் சிறந்த வியாபாரியுடைய தன்மைகள். சகோதரர்களே பெரியார்களே, இதோட சேர்த்து முக்கியமான சப்ஜெக்ட் இன்னொரு ஹதீஸ் வருது, மன் அகால நாதிமன், ரிட்டர்ன் பண்ற சாமான். ஒருத்தர் சாமான் எடுத்துக்கொண்டு போய் ரிட்டர்ன் பண்றாரு, நபி சொன்னாங்க மன் அகால நாதிமன், யாரு ரிட்டர்ன் பண்ற சாமானத்தை மனப்பூர்வமாக எந்த அப்செட்டும் இல்ல, வாங்கினவட்ட முகத்துல பாயவும் இல்ல, அவருக்கு ஏசவும் இல்ல, சல்லி தரமாட்டோம் என்று பேசவும் இல்ல, முறையாக அழகாக கொண்டு போன சாமான திருப்பி அதே மாதிரி குணம் தாராரா, அதை சந்தோஷமாக வாங்கி எடுத்துட்டு அவரை சல்லிய திருப்பி கொடுக்கிறாரு, அல்லது அவர் கேட்கிறத கொடுக்கிறாரா. அவங்க சொன்னாங்க அகாலஹுல்லாஹு அஸராத்தஹு யௌமல் கியாமா, நாளை மறுமையில அல்லாஹ் இந்த மனிதன் குறைகளோட பிரச்சனைகளோட சிக்கல்களோட போகும்போது எப்படி இவர் வித்த சாமானத்தை திருப்பி கொண்டு வரும் பொழுது மனப்பூர்வமாக எந்த குறையும் பார்க்காம பொருந்தி கொண்டாரோ, இதே போல அல்லாஹ் இவருடைய பாவத்தோட இவருடைய பிள்ளைகளோட இவர் அல்லாஹ் பொருந்திக்குவார். சில சஹாபாக்கள் வியாபாரம் செஞ்சாங்க இந்த ஹதீஸ ஹயாத்தாக்குறதுக்கு, சில சஹாபாக்கள் வியாபாரம் செஞ்சாங்க இந்த ஹதீஸ ஹயாத்தாக்குறதுக்கு. ஒரு சஹாபி வியாபாரம் செஞ்சாங்க, வியாபாரத்தை ஆரம்பிச்சு நல்லா செஞ்சு கொண்டு போறாங்க. 1 மாசம் 2 மாசம் 3வது மாசத்தோட கடையை முடிச்சாரு. என்ன சஹாபா கேட்டாங்க, என்ன சொல்ற, என்ன செய்வீங்க, நல்ல வியாபாரம் நடந்து முடிஞ்சு சொன்னாரு, நான் வியாபாரத்தை ஆரம்பிச்சது நபியுடைய இந்த ஹதீஸ ஹயாத்தாக்குறதுக்கு, ஹயாத்தாக்கிட்டு அதுக்கு 3 மாசம் வீத்திருச்சு, வியாபாரம் முடிஞ்சு. சுப்ஹானல்லாஹ், தன்மை வரணும் சகோதரிகளே. கடைசியாக சகோதரிகளே பெரியார்களே, நேரம் இடம் கொடுக்கறதில்லை, டைம் சரி. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறுல பாருங்க, புரட்டி பாருங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால ஆக பெரிய செல்வந்தர், பெரும் கோடீஸ்வரன், பெரிய சல்லிக்கார மனுஷன். மக்கள் இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போறாங்க. மக்காவாசியில் என்ன செஞ்சாங்க, உடுத்த உடுப்பையும் கலட்டினானோ, போட்ட ஷர்ப்ப கலட்டினானோ. இங்க இது ஒன்று மதீனாக்கு எடுத்துட்டு போயிடலாம், எல்லாம் கலட்டு, தூசியம் தட்டி விட்டு போனாங்க. வான மக்கா தூசியும் வானம். மதீனாக்கு போய்த்தாச்சு, ஒன்றும் இல்ல, வெறும் கையோட போய்த்தாச்சு மதீனாக்கு, ஒன்றும் இல்ல. பெரும் கோடீஸ்வர சஹாபி என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் ஜோடாக்கினாங்க. மதீனாவாசிகள் அன்சாரிகள், மக்காவாசிகள் முஹாஜிர்கள். போனவங்க வெறும் கையோட பேசிக்கிறாங்க, 2 பேரா ஜோடாக்கினாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெரிய பிசினஸ்மேன், அவங்களோட இன்னொரு அன்சாரி சஹாபியை ஜாயின் ஆக்கினாங்க. அந்த அன்சாரி சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த கடையில ஒரு கடை உங்களுக்கு தாரேன், நான் எனக்கு 2 மனைவிமார் இருக்கிறாங்க, அதுல நீங்க விரும்பின ஆளை சொல்லுங்க, 2 வைஃபையும் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு விருப்பமான ஆளை சொல்லுங்க, நான் தலாக் சொல்லி உங்களுக்கு முடிச்சு தாரேன். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் சொன்னாங்க, தோழரே நண்பரே, உங்களோட ஒன்றுமானம், உங்களோட கடையும் வானம், உங்களோட பொம்பளையும் வானம், எனக்கு பஜாரை மட்டும் காட்டுங்களே, உங்களோட பஜார் எங்க காட்டுங்களே. பஜாரை காட்டி விட்டாங்க. வரலாறுகள்ல வருது சகோதரிகளே பெரியார்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க மௌத்தாக கூடிய சந்தர்ப்பத்துல அவங்களோட அனந்தர சொத்துக்கு தானே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாக கிட்ட அவங்களோட அனந்தர சொத்து அந்த நேரத்துல தங்க காசில 102 மில்லியன் காசு கேஷா இருந்துச்சு. தங்க காசு 102 மில்லியன், 10,000 ஆடு, 1000 ஒட்டகம், 1000 குதிரை, 1000 லேண்ட், கணக்கு இல்ல, காணி பூமி கணக்கே இல்ல, அவ்வளவு அவங்களுக்கு கணக்கு பார்க்க இல்லாத அளவுக்கு சொல்லுவாங்க. பிடிச்சது தொட்டதெல்லாம் தங்கமாக்கினான் அல்லாஹ். சகோதரர்களே, எப்படி சக்சஸ் சொன்னா, ஒவ்வொரு நாளும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க சதக்காவாக 40,000 தங்க காசு ஒவ்வொரு நாளும் சதக்கா கொடுப்பாங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ரா நிறைய தக்காசாக்கு நபி அவங்களோட தாவத்துக்கு அது வேற செலவழிப்பாங்க. அப்படி செலவழிச்ச சஹாபி கேட்டாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்கள்ட்ட, உங்களோட வியாபாரம் சக்சஸ் ஆகிறதுக்கு உங்களோட காரணம் என்ன? இப்படி நீங்க வெறும் கையோட வந்தால் மதீனாக்கு, இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். சகோதரர்களே பெரியார்களே, லேசுப்பட்ட சல்லியா இது, லேசா இது? கேட்டாங்க, உங்களோட வியாபாரம் சக்சஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? சொன்னாங்க 4 விஷயம். முதலாவது சொன்னாங்க, நான் ஒரு நாள் கடன் வாங்கவே மாட்டேன்.
the successful businessman ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னது 4 காரணம். இந்த வியாபாரம் சக்சஸ் ஆகிறதுக்கு முதலாவது காரணம், நான் யாருக்கும் கடன் வாங்கவே மாட்டேன். இரண்டாவது, கடனுக்கு விற்கவும் மாட்டேன், கடன் கொடுக்கவும் மாட்டேன். கடன் இல்லை, வானம். நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போம், கடன் கேட்கலாம். கடன் வாங்குறதும் இல்ல, கடன் கொடுக்கறதும் இல்ல. மூணாவது சொன்னாங்க, பெரிய லாபத்தை எதிர்பார்த்து சின்ன பிசினஸ் விடவும் மாட்டேன். நாலாவது சொன்னாங்க, குறைகள் பிழைகள் இருந்துன்னு சொல்லி அந்த சாமானத்தை விற்கவும் மாட்டேன். குறைய மறைச்சி பிழைய மறைச்சி பொய் சொல்லி வியாபாரம் செய்யவும் மாட்டேன். இது 4 தான் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்களோட சக்சஸுக்கு காரணம் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே இப்படிப்பட்டவர்களாக நானும் நீங்களும் மாறணும். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னவங்க எந்த எதை வச்சு சக்சஸ் ஆகிறாங்களோ அதான் எங்களோட சக்சஸ் பாயிண்ட். இது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உடைய ரலியல்லாஹு அவங்களோட சக்சஸ் பாயிண்ட் இல்ல. இதுதான் நபி அவங்க படிச்சு கொடுத்த வியாபாரம், நபி அவங்க படிச்சு கொடுத்த வியாபாரம். எனவே இப்படிப்பட்ட வியாபாரிகளாக நானும் நீங்களும் மாறுவோம், பிழைகளை திருத்துவோம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக மாறி எங்களுடைய வியாபாரம் சின்னதா இருந்தாலும் சரி தாகட்டை கூடும், நாளை மறுமையில நபிமார்களோட கூடும், நாளை மறுமையில சித்திகீன்களோட சுஹதாக்களோட இருக்கணும். அப்படிப்பட்ட வியாபாரிகளாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களை மாக்கிடுவானாக. யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எங்கட குற்றம் குறைகளை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எங்கட குறைகளை மறைச்சிடு யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மான் பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், முன்ன பின்ன ஈக்கும் யா அல்லாஹ், வியாபாரம் நிறைய செஞ்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், ஹலால் ஹராம் விளங்குதில்லை யா அல்லாஹ், பாவங்கள் யா அல்லாஹ் நடந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் மன்னிச்சிடு யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், நீ அன்புள்ளவன் யா அல்லாஹ், நீ மகா கிருபையாளன் யா அல்லாஹ். எங்கட வியாபாரத்தை முன்ன பின்ன ஆக்கிடாதே யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே ஹலாலான வியாபாரத்தை நசீபாக்கிடு யா அல்லாஹ். எங்கட வியாபாரத்துடைய நோக்கம் யா அல்லாஹ் நாளை மறுமையில நபிமார்களோடு இருக்கணும் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அப்படிப்பட்ட வியாபாரமா எங்களுடைய வியாபாரத்தை ஆக்கிறியா அல்லாஹ். அன்பான தாய் தந்தைகளோட பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், உஸ்தாத்மார்களோட பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், கபராளிகளை பொருந்திக்கோ யா அல்லாஹ். முழு உம்மத்தின் ஹிதாயத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.